கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி நம்மளோட ரேவதியோட ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா இந்த மாதிரி ரேவதி கிட்ட சொல்லியிருப்பாங்க பந்தக்கால் நட்டு நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் என்ன பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறவங்க அப்படின்றதுனால நம்மளோட ரேவதி கார்த்திக் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி அம்மா உங்களை இன்வைட் பண்ண சொன்னாங்க, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கார்த்தி. இல்லை சார் எனக்காக ப்ளீஸ் சார் ஒரு 1 ஹவராவது போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கார்த்தி என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேவதிக்கும் மருதுக்கும் பார்த்தீங்கன்னா பந்தக்கால் நட்டுட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ண போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்தி இறங்குறாருங்க. ரேவதி வாங்க சார் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. பந்தக்கால் கரெக்டாக நின்றுட்டு இருக்கும் போது கார்த்தி இறங்குறாரு. சாமுண்டீஸ்வரி முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க. அப்போ மீதி பேர் முகத்தில் எல்லார் முகத்திலும் சந்தோஷமாக இருக்குது. சாமுண்டீஸ்வரி, அதுக்கப்புறம் சூரியகலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருது, இவங்க மூஞ்சில் மட்டும் பார்த்திங்கன்னா செம கடுப்பாக இருக்குது. இவன் வேற வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க. கரெக்டாக பந்தக்கால் நடும்போது பார்த்திங்கன்னா கார்த்தி வரும்போது பந்தக்கால் மேலே விழுந்துட்டு ரேவதி போய் அந்த பந்தக்கால் கீழே விழாமல் பிடிக்க போகிறாங்க. கார்த்தி ஒரு கை பிடிச்சி தூக்கி விடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மருது அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டாரு. பார்த்துட்டு நம்ம சூரியகலா கிட்ட இவனெல்லாம் யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரேவதி தான் கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரேவதி அந்த வேலையில் விட்டு நிற்க வைக்கணும், அப்போ தான் இவனோட ஆட்டோலாம் ஒழியும். நான் எப்படி ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவன் தடங்களாக இருந்தான் பாரு, இப்பயும் எனக்கு தெரிஞ்ச தடங்களாக தான் இருப்பான்னு தோணுது அப்படின்ற மாதிரி சூரியகலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சூரியகலா என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு பார்த்துக்கலாம், ஒரு வாட்டி தானே அவன் மிஸ் ஆகிட்டான், அடுத்த வாட்டி எப்படியாச்சும் சாமுண்டீஸ்வரி மேடம் நம்ம கூட இருக்காங்க, எப்படியாச்சும் நம்மளை நிற்க வச்சு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நீ கவலைப்படாத, ரேவதி உனக்கு தான், சாமுண்டீஸ்வரியோட முக்கியமான சொத்தெல்லாம் உனக்கு தான் வரும், நீ கவலையே படாத அப்படின்ற மாதிரி நம்ம சூரியகலா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா கார்த்தி உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ரேவதிக்கு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா வா ராஜா சேதுபதி பேரா அப்படின்ற மாதிரி நம்மளோட சாமுண்டீஸ்வரி ரேவதி அந்த சைட் போனதும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது, பாரு கல்யாணம் நடக்கிறது எல்லாத்தையும் பாரு, இனி தொடர்ந்து கல்யாணமும் நடக்கும், இப்போ நிச்சயம் நடக்கும், அதையும் பாரு கல்யாணமும் நடக்கும் அப்படின்ற மாதிரி என்னன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ பார்த்திங்கன்னா மயில் வாகனம் நம்மளோட கார்த்திகிட்ட பேச வராங்க. சகலா என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா இருக்கேன்ப்பா, என்னப்பா பண்ணுறது, இந்த அத்தையோட கொடுமை தாங்க முடியல, புருஷனை பொண்ணோட வீட்டுக்காரனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இவ்வளோ கொடுமை பண்ணிகிட்டு இருக்காங்க, பாவம்ப்பா ரேவதியை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரேவதிக்கு பாவம் நடக்கிறது எதுவுமே தெரியல, மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகத்தில் எல்லாத்தையுமே ரேவதி சகிச்சிட்டு எல்லாத்தையுமே சரின்னு சொல்லியிருக்கான். அம்மா நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ரேவதி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிருக்காப்பா, ஆமாம் உண்மையிலே ரேவதியை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கவலைப்படாதீங்க அதெல்லாம் மாற்றிடலாம், மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி எப்படியாச்சும் ரேவதி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ மருது பார்த்திங்கன்னா கார்த்தியை முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு. அப்படியே பார்த்திங்கன்னா பந்தக்கால் கீழே விடும் போது 2 பேரும் பிடிச்சதை மருது பார்த்து டென்ஷன் ஆகி வெறுப்பாகிறாரு. இவன் எதுக்காக இங்கே வந்தான்னு தெரியலையே, இப்போ என்ன கலகம் பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மருது பயங்கரமாக முறைச்சிட்ருக்காரு. என்ன முறைச்சாலும் எப்படியோ இப்போ நிச்சயதார்த்தம் நிற்காது, ஆனால் கல்யாணம் கண்டிப்பாக திருப்பியும் கார்த்தி ஏதோ ஒன்று பண்ணி நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.